கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாரத்தில் உங்களை இந்த அலைபேசி வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இன்றைய நாளிலே 1 தெசலோனியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் குறிப்பாய் ஆராய இருக்கிறோம். இந்த அத்தியாயம் முழுவதையும் ஸ்லைட்டாக ஆராய்வோம். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மெக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. தெசலோனிக்கேயர் இருந்த சபையானது தொடக்க காலங்களில் ஒரு பலவீனமான சபையாக இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட தொடர்ந்து அங்கே போதிக்கப்பட்ட போது அந்த விசுவாசிகள் கர்த்தருக்காக பலப்பட்டு அவர்கள் இருந்த பகுதியாகிய மெக்கதோனியாவில் மாத்திரமல்ல, அகாயாவில் மாத்திரமல்ல, மாறாக எங்கும் பிரசித்தமாகும்படிக்கு அவருடைய விசுவாசம் வளர்ந்தது என்று சொல்லுகிறார். இந்த முதலாம் நிருபத்தில் 1ஆம் வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த சபையானது பவுலுக்கு எவ்வளவு பிரியமுள்ள சபையாக இருந்தது, பவுல் இந்த சபையின் மீது ஏன் இவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரிய வரும். முதல் வசனத்திலே சொல்லுகிறார், பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும். 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. இந்த நிருபத்தை எழுதுகிற இடத்துல இந்த 3 பேர் இருக்கிறாங்க. அதனால பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் என்று சொல்லி தொடங்குகிறார். தீமோத்தேயு நமக்கு நன்றாக தெரியும். தீமோத்தேயு ஒரு சிறு பையனாக இருந்தபோது ஒரு 13-14 வயசு இருந்திருக்கும். லீஸ்திராவில் பவுலை கல்லெறிந்து அவர் செத்து போனார் என்று நினைத்து தரன்னு இழுத்துட்டு போய் நகரத்துக்கு வெளியே போட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே லீஸ்திராவில் இருந்த விசுவாசிகள் எல்லோரும் அங்கே ஒன்று கூடி நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே ஐனிக்கேயாலும் இருந்தாள். தீமோத்தேயுடைய தாய் ஐனிக்கேயால் இருந்தால், பாட்டி லோவிசலம் கூட இருந்திருக்கக்கூடும். அங்கே இந்த பையன் நின்று கொண்டிருந்தான். அப்போ பவுல் கல்லடிபட்டு கிடக்கின்றார். அதை பார்த்த பொழுது தீமோத்தேயுவுக்கு உண்மையிலேயே பற்றி எரிந்தது இருதயத்துக்குள்ளாக. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்காக இவர் தன்னுடைய உயிரை கூட கொடுக்க முடியும் என்றால் நானும் ஏன் இதை செய்யக்கூடாது என்ற வைராக்கியம் பற்றி எழுந்தது. அப்படிப்பட்ட தீமோத்தேயு உடன் ஊழியரானார். பிற்பாடு இங்கே பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும். சில்வானை பற்றி அதிகம் தகவல் இல்லை. நாம் ஹிஸ்டரி ஆராய்ந்து பார்த்தால் தெரியாது. பிதாவாய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். சபையானது யாருக்குள்ளாக இருக்கிறது? பிதாவாகிய தேவனுக்குள்ளாகவும் கர்த்தராகிய இயேசுக்குள்ளாகவும் இருக்கிறது. பரிசுத்தாவியாருடைய வழிகாட்டுதலோடு அது அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு நாங்கள் எழுதுகிறோம், பவுலும் செல்வானும் தீமோத்தேயும் எழுதுகிறோம்னு சொல்லி தொடங்குகிறார். தொடக்க வாழ்த்துக்கள் சொல்கிறார். எப்பயுமே அவர் வாழ்த்துக்களோடு நிருபத்தை தொடங்குவதும் வாழ்த்துக்களோடு அதை முடிப்பதும் வழக்கம். அங்கே வாழ்த்துக்களை சொல்லுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தொடங்குகிறார் தன்னுடைய ஒரு நிருபத்தை. தேவனுக்குள் பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லுகிறார். விசுவாசம் செயலிலே வெளிப்பட வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், கிரியையில் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுகிறார். இங்கே தெசலோனிக்கேயர் இந்த சபையார் விசுவாசத்தினாலே கிரியை செய்கிறவர்களாக இருந்தார்கள், நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த விசுவாசத்தின் கிரியையையும் அன்பின் பிரயாசத்தையும், மற்றவர்கள் மீது உள்ள அன்பினாலே நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்,
மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஒருத்தர் மேலே நான் உயிரே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த உயிரே வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர் யார் மேலே உயிரை வச்சிருக்கிறாரோ அவர் தன்னை போல இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டியது கடமை இல்லையா? இந்த உலகத்தில் பெற்றோரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம், மனைவியை அதிகமாக நேசிக்கிறோம், பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறோம், நம்முடைய உற்றார் உறவினரை அதிகமாக நேசிக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாரும் ஆண்டவர்களாக இருக்கிறார்களா? அன்பின் பிரயாசம். அன்பு காண்பித்தால் மட்டும் போதாது, அன்பின் பிரயாசம் இருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது நம்பிக்கையின் பொறுமை. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கை பொறுமையாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் பொறுமை என்று சொல்லும்போது நமக்கு யார் ஞாபகம் வருது? யோபு ஞாபகத்துக்கு வர்றார். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களே? யார் சொல்கிறா? யாக்கோபு சொல்கிறார். யோபின் பொறுமையை குறித்து, பொறுமையாக இருக்கலை பாக்கியவான்கள் சொல்லுகிறோமே, இதோ யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கலே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள நம்முடைய நம்பிக்கை நமக்குள்ளாக பொறுமையை வளர்க்க வேண்டும். அப்போ 3 காரியங்கள் இங்கே சொல்லுகிறார். விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட வேண்டும், அன்பு பிரயாசத்தை ஏறெடுப்பதாக இருக்க வேண்டும், நம்பிக்கையானது பொறுமையை வளர்க்க வேண்டும். இந்த 3ம் தெசலோனிக்கே சபையில் இருந்தது. அதனால் என்ன செய்கிறாராம்? நம்முடைய பிதாவை தேவனுக்கு முன்பாக நாங்கள் அவைகளை இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லுகிறார். தெசலோனிக்கே சபையில் இருந்த அந்த விசுவாசத்தின் கிரியைகள், அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, இந்த 3ம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். இதை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசுவாசத்தின் கிரியை, விசுவாசம் கிரியையினாலே வெளிப்படும். யாக்கோபு சொல்லுகிறார், நீ விசுவாசம் இருக்குன்னு சொல்கிற, ரைட்டு, நான் கிரியை இருக்குன்னு சொல்கிறேன், நீ எங்கே உன்னுடைய விசுவாசத்தை காண்பி, நான் கிரியையினாலே என்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறேன் அப்படிங்குவார். பிரியமானவர்களே, விசுவாசம் கிரியையினாலே தான் வெளிப்படும். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் கூட ஈசாக்கை பலி செலுத்து என்று சொன்னபோது உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதுதான் கிரியை. கொண்டு பலிபீடத்தின் மேலே கைத்தை போட்டு கத்தி ஓங்கிட்டார். ஒருவேளை தேவதூதனுக்கு தடுத்து ஆட்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அங்கே ஈசாக்கு பலியாகி இருப்பார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ விசுவாசம் இருந்திருக்குது அவருக்கு. அப்போ விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட வேண்டும். சும்மா நான் தேவனை விசுவாசி சொன்னாங்க, அதில் அர்த்தம் இல்லை. அதே மாதிரி அன்பின் பிரயாசம், நாம் யார் மீது அன்பு கூறுகிறோமோ அவர்கள் தேவனுக்குள்ளாக வர வேண்டும் என்பதிலே நாம் அளவற்ற பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த அன்புக்கு என்ன பிரயோஜனம்? ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் ஒருத்தர் மீது அன்பு கூறுகிறோம், அவர் இல்லாமல் நான் வாழவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறோம். ரைட் தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற அதே பரிசுத்த நிலையில் அவர் இருக்கிறாரா? அதை யோசித்து பார்க்கணும். நம்ம யார் மீதெல்லாம் அன்பு கூறுகிறோமோ அவர்களெல்லாம் ஆண்டவருக்காக சேர வேண்டும். அடுத்து நம்பிக்கையின் பொறுமை. இயேசு கிறிஸ்து மேல் உள்ள நம்பிக்கையானது நமக்கு அளவற்ற பொறுமையை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தின் மதிப்பீடுகளும் கிறிஸ்தவர்களின் மதிப்பீடுகளும் முற்றிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகளாக இருக்கின்றது. அப்போது கிறிஸ்தவர்னு சொல்லும்போது பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உலகத்தார். கிறிஸ்துவை பின்பற்றும்போது பைத்தியக்கார பட்டம் கிடைக்கும், யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் அதனால் எல்லாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நான் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் சோசன், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அர்த்தமாகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நோன் இல்லை, சோசன். நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். தெசலோனிக்கே நகரத்திலே இருந்து நீங்கள் பரிசுத்தவான்கள் மீது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அர்த்தம். ஸ்தோத்தரிக்கிறோம்னா நன்றி செலுத்துது. ஆக இவர்களுடைய விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசமும் நம்பிக்கையின் பொறுமையும் தேவனுக்கு முன்பாக
பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து இடைவிடாமல் அவர்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி எப்போதும் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பதாக கூறுகிறார். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. எங்களுடைய சுவிசேஷம் உங்களிடத்தில் வெறும் வசனத்தை மட்டும் நம்ம சொல்லலை, நாங்கள் மாறாக வல்லமை இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தார், முழு நிச்சயமே நாங்கள் எடுத்து உரைத்தோம். நாங்கள் முழு நிச்சயமே நம்புகிற சங்கதிகளை என்று சொல்லி லூக்கா கூட சொன்னார். நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்கள்கிட்ட ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தபோது இந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கு தான் இருந்தது, நீங்கள் தெரியுமில்ல உங்களுக்கு அப்படிங்கிறார். அதோடு கூட நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி மிகுந்த உபத்திரவப்பட்டார்கள். தெசலோனிக்கேயர் இருந்தனால, வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனால. அங்கே தெசலோனிக்கே ஊரில் இருந்த மற்ற புறதெய்வ வணக்கத்தார், விக்கிரகணைக்காரர்கள் மற்றும் ரோம அரசாங்கம், குறிப்பாக ரோம அரசாங்கம் அந்த தெசலோனிக்கேயர்களை மிகவும் துன்புறுத்தின போது, அவர்கள் உபத்திரப்பட்ட போதும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு பவுலையும் சில்வானையும் தீமோத்தேயுவையும் மற்றும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களானார்கள். அந்த ரோமாபுரி அரசாங்கம் ஆண்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் இருந்த நிலைமையை நாம் சற்று கூட யோசித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த ரோமாபுரி ராயன் டொமிஷியன் என்பவன் என்ன செய்தான் என்றால், தன்னை போன்ற ஒரு சிலையை நகரங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நிறுவி, அந்த நகர அலுவலர் தலைவர், நகராட்சி தலைவர் இருப்பார், அல்லது கிராம நிர்வாக அலுவலர் இருப்பார் இல்லையா, அவங்க வருஷத்தில் ஒரு நாள் அந்த சிலைக்கிட்ட போய் உட்காந்துக்குவாங்க. சர்டிஃபிகேட்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. மக்கள் எல்லோரும் அந்த ஊரில் அல்ல அந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒருவர் வரிசையாக என்ன செய்யணும், அந்த ராஜாவுடைய சிலைக்கு தூப தீபம் காட்டி அதோட ராஜாவை என் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி வாய்மொழி அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் அவர்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியும் அல்லது எந்த ஒரு பொருளையும் விற்க முடியும். யோசித்து பாருங்கள், அப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? தீப தூப ஆராதனையை ராஜாவுக்கு காண்பிக்க வேண்டும், ராஜாவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த அரசாங்கத்தில் உயிர் வாழ முடியும். இல்லாட்டி அங்கே உயிர் வாழ்வதே முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தில், அதைத்தான் மிகுந்த உபத்திரவம்னு சொல்கிறார். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்குற சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் இயேசுவின் வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்டிருந்த சந்தோஷமாக இருந்தது. அதே சமாதானத்தை, சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து நமக்கும் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கணும்? இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்ல இயேசு கிறிஸ்து. ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், அதனால் தைரியமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்தில் கிறிஸ்தவனான பிற்பாடு உபத்திரவம் வராதுன்னு சொல்ல, மிகுந்த உபத்திரவம் வரும்னு தான் சொல்லப்படுது. அந்த மிகுந்த உபத்திரவத்தினூடே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், வழிநடத்துகிறார். அதுதான் பரிசுத்தாவினருடைய சந்தோஷம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். மக்கெதோனியா, அகாயா பக்கத்து நாடுகள், அந்த பகுதியில் இருக்க எல்லா விசுவாசிகளுக்கும் நீங்கள் முன்மாதிரி ஆனீர்கள். ஏனாக்கா மிகுந்த உபத்திரவத்தினோடு சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், கர்த்தரையும் எங்களையும் பின்பற்றலாக இருக்கிறீர்கள். அதனால் மக்கெதோனியாவிலும் அகாயாவில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படி எனில், எப்படி விசுவாசிகள் மாதிரிகளானார்கள்?
எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் மட்டுமல்ல, ஏறக்குறைய ரோமாபுரி உலகம் என்று அறியப்பட்டிருந்த அந்த பகுதி முழுவதிலையும் அவருடைய விசுவாசம் பிரசித்தமாயிற்று, புகழ்பெற்றது. ஏனெனில் அவர்கள் தாமே யார்? மற்றவங்க. அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. மக்கெதோனியர்களை பற்றி தெசலோனிக்கேயர்களை பற்றி உலகத்தார் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் யார்கிட்ட? மக்கெதோனியர்கள் தெசலோனிக்கேயர்கள்ட்ட. அதோடு கூட ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினீர்கள். விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு, ராஜனை கடவுளாக ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு, இந்த உலகத்து வழிபாடுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களான போது இதே போன்று நம்முடைய பழைய வழிபாட்டு முறைமைகள், பழைய வாழ்க்கை முறைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோமா? யோசித்து பார்ப்போம். என்ன ரகசியமாக ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் தேவன் அதை பார்க்கிறார் என்பதை உணர வேண்டும். நிச்சயமாக பழைய வழிபாடுகளுக்கும் பழைய நம்பிக்கைகளுக்கும் பழைய வாழ்க்கை முறைகளுக்கும் ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் என்ன செய்கிறார்? புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பழைய காரியங்களை வைத்து கொண்டே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. இங்கே அதை தான் செஞ்சுருக்காங்க. அவங்க ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினார்கள். நல்லா கவனிக்கணும், விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினார்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் யார்? இயேசு கிறிஸ்து. இனிவரும் கோபாக்கனில் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த காலத்திலேயே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த 2 தெசலோனிக்கேயர்ல நினைக்கிறேன், அந்த நிருபத்தில் எழுதும்போது எழுதுவார், நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேத்தனமாக சுற்றி தெரிஞ்சுக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னாக்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. இனி உலகத்தில் சொத்து சுதந்திரத்தை வச்சுட்டு என்ன செய்யுது? எல்லாத்தையும் விற்றுவிட்டு நம்ம உட்காந்து பேசாமல் வருகையே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அவர் புத்தி சொன்னார். அங்கே 2 தெசலோனிக்கேயர்ல, ஒருவன் வேலை செய்ய மனமில்லாமல் இருந்தால் சாப்பிடவும் கூடாதுன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து வர்றாரு, அது நிச்சயம்தான். அதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றுமே செய்யாமல் உட்காந்திக்கணுமா? அப்படியே சொன்னார் இயேசு கிறிஸ்து? கிடையாது. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் சாப்பிடவும் கூடாது. ஆனாலும் கூட இங்கே விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த காரியங்கள் யாவும் இங்கே எங்கும் பிரசித்தமாயிற்று. அதுதான் 8வது வசனம் சொல்கிறார். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவில் அகாயாவில் துணித்ததும் அல்லாமல் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியராய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. எங்கும்னா ரோமாபுரி உலகம் முழுவதும் அங்கே பிரசித்தமாயிற்று என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே எனக்கு கிடைத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதாக. கிறிஸ்துவின் வருகையின் நாள் எப்பொழுது என்று தெரியாதனாலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி கர்த்தருடைய வருகையை அவளோடு எதிர்பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே.